அதாவது சில பேர்த்த பார்த்தோம்னா, ஈஸியா இந்த சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஈஸியா அப்புட்ன்னா, உழைப்பு கம்மியாக இருக்கும், வருமானம் அதிகமா இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா, ஜோதிடத்தில இந்த பாரிஜாதகங்கிற புக்ல என்ன சொல்லுது அப்புட்னீங்கன்னா, அது என்ன பார்க்குவோம். ஜாதக பாரிஜாதகம் அப்படிங்கிற நூல்ல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரமப்படாமலேயே செல்வ பாக்கியம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னு அமைப்பு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியும், 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் லக்ன கேந்திரத்தில் எங்காவது இருக்கும் பொழுது, இந்த மாரி ஈஸியா பணம் சம்பாரிப்பான் அப்படின்னு சொல்லுது. லக்ன கேந்திரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லலாம். லக்னத்தையும் எடுத்துக்கலாம். லான்னு போட்டிருக்கும் உங்க ஜாதகத்தில. இப்படி கிராஸா ஒரு 2 கோடு போட்டு, அதில லான்னு போட்டிருப்பாங்க. அதுதான் லக்னம். அங்கேருந்து தான் எண்ணணும் எதுவுமே. நான் சொல்றது 4ஆம் பாவகமும், 11ஆம் பாவகமும். அதுக்குள்ள அதிபதிகள். இது ஜோதிடம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப தான் தெரியும். இருந்தாலும் சொல்றேன். அதுக்குள்ள அதிபதிகள் லக்னத்தில் இருக்கலாம், அல்லது 4ஆம் இடத்தில் இருக்கலாம், அல்லது 7ஆம் இடத்தில் இருக்கலாம், 10ஆம் இடம். இதான் கேந்திரங்கிறது. என்னன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம் 4, 7, 10 இது கேந்திரம். எங்காவது இனவுபட்டு சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த மாதிரி யோகம் இருக்குது. இதில் இன்னொரு விசேஷமான ஒரு யோகத்தையும் சொல்கிறாங்க. என்ன சொல்லுது அப்படின்னா, 2 சுபக்கிரகங்களுடன் சேர்ந்து 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் உழைப்புக்கு ஏற்ப, அதாவது அவர் உழைப்புக்கு ஏற்ப, அவருடைய வேலை செய்கிறதுக்கு ஏற்ப பலா பலாபலன், அதாவது அதோடைய பலன்கள் கிடைக்கும். என்ன வேலை செய்கிறாரோ அதுக்குள்ள பணம்னு எடுத்துக்கலாம். பணம் நிறையா கிடைக்கும். செல்வத்தை உடனடியாக காணக்கூடியவனாக இருப்பான். அந்த உடனே அந்த வேலை செஞ்ச கை கால் கழுவங்குள்ளே உடனே சம்பளம் வருது. இல்லாட்டி இந்த காலத்தில் கை கால் கழுவுதுன்னா கொத்தனார், சித்தாள் இந்த வேலைக்கு தான் சொல்லலாம். வேறவர் இப்போ எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாரு, இல்லை ஒரு லேப்டாப் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுன்னா, கரண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட அந்த எலக்ட்ரிக்கல் பொருளுக்கெல்லாம் வேலை செய்யும்போது அதை பழுது நீக்கின உடனே சம்பளத்தை கொடுத்துருவாங்க. இல்லை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. டிவி ஓடுது பாருங்கள் அப்படின்னோடனே, இந்தப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு காசை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா, 2ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துல வலுவாக இருந்தால் இந்த மாதிரி உடனே சம்பளம் கிடைக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்துலலாம் போய் இருக்கான்னு போய் பாருங்கள்.